ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸிங் ப்ரௌண்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ அதோட கண்ட்ரோல் சர்க்யூட் தான் இது. ஸோ சர்க்யூட் டயக்ராம் லெஃப்ட் சைடில் உள்ளது கண்ட்ரோல் சர்க்யூட், ரைட் சைடில் உள்ளது வந்து பவர் சர்க்யூட். ஸோ கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கான்டாக்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஏ கான்டாக்டர், பி கான்டாக்டர், சி கான்டாக்டர். ஸோ அப்போ இது 3 கான்டாக்டரில் ஏ கான்டாக்டர்னு எடுத்துக்கலாம், இது பி கான்டாக்டர், சி கான்டாக்டர். அப்போ இது வந்து ஏ கான்டாக்டருக்கு சப்ளை கொடுக்கக்கூடிய டெர்மினல் பாயிண்ட்ஸு. இது வந்து A1, A2, A3, A4 இங்கே இருக்குது, இது A5. ஓகே, மேலே உள்ளது எல்லாமே இன்புட்டு, கீழே உள்ளது எல்லாமே அவுட்புட்டு. A5ங்கிறது நார்மலி க்ளோஸ்ட் கான்டாக்ட். அதே மாதிரி பி காயிலுக்கு வந்து சப்ளை கொடுக்குறது இது B1, B2, B3, B4. B5ங்கிறது நார்மலி க்ளோஸ்ட் இங்கே இருக்குது. அடுத்தது சி வந்து சி காயிலுக்கு சப்ளை கொடுக்குறது இது C1, C2, C3, C4 இங்கே இருக்குது, C5ங்கிறது நார்மலி க்ளோஸ்டு. ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 ஸ்டார்ட் புஷ் பட்டன்ஸ் தேவை. ஒன்று ஸ்டார்ட் ஏன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஸ்டார்ட் பின்னு ஒன்று இருக்குது. ஸோ தெர் ஆர் 2 ஸ்டார்ட் புஷ் பட்டன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்ட் ஏன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ஸ்டார்ட் ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ஸ்டார்ட் பின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்குது, அதை இதை வச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஸ்டார்ட் ஏவோட இன்புட்டு, இது அவுட்புட். இது ஸ்டார்ட் பியோட இன்புட்டு, ஸ்டார்ட் பியோட அவுட்புட். ஸோ இது எல்லாமே மோட்டார் டெர்மினல் பாயிண்ட்ஸு. ஸோ இது வந்து சப்ளை NY, ஓகே, RYB அண்ட் நியூட்ரல். இப்போ எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சர்க்யூட் பார்ப்போம். கண்ட்ரோல் சர்க்யூட் ஆர் ஃபேஸ்லேருந்து எடுத்து எங்கே வருது? ஸ்டார்ட் ஏவோட இன்புட். அப்போ இது இன்புட் பாயிண்ட், இது அவுட்புட் பாயிண்ட். அப்போ ஆர் ஃபேஸ்லேருந்து எடுத்து எங்கே வருது? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஏவோட இன்புட்டுக்கு வருது. R2 ஸ்டார்ட் ஏவோட இன்புட். அப்போ ஸ்டார்ட் ஏவோட இன்புட்னா இங்கே. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஏவோட அவுட்புட் எங்கே வருது? ஏ காயிலோட இன்புட்டுக்கு போகுது. ஸ்டார்ட் ஏவோட அவுட்புட் ஏ காயிலோட இன்புட்டுக்கு. ஏ காயிலோட இன்புட்னா இங்கே இந்த இது. நெக்ஸ்ட்டு A4ங்கிறது சீலிங் கான்டாக்ட். ஓகே, அப்போ இந்த ஸ்டார்ட் ஏக்கு பேரலாக அப்படியே கனெக்ட் பண்ணி வேண்டியதான். ஸ்டார்ட் ஏவோட ஸ்டார்டிங்கும் A4ஓட ஸ்டார்டிங்கும் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்டார்ட் ஏவோட எண்டிங்கும் A4ஓட எண்டிங்கும் கனெக்ட் ஆகும். ஓகே, இது A4, இதான் A4 கரெக்டாக. A4 ஸ்டார்ட் ஏவோட இன்புட்டும் A4ஓட இன்புட்டும், அதே மாதிரி A4ஓட அவுட்புட்டும் ஸ்டார்ட் ஏவோட அவுட்புட்டும். தட் இஸ் சீலிங் கான்டாக்ட் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கனெக்ஷன். ஓகே, அடுத்தது ஒய் ஃபேஸ்லேருந்து வருது. ஒய் ஃபேஸ்லேருந்து டேரெக்டாக A3ஓட இன்புட்டுக்கு போகுது. A3ஓட இன்புட் இங்கே இருக்குது. இது வந்து எங்கே கனெக்ட் ஆகுதான்? ஒய் ஃபேஸில். ஒய் ஃபேஸ். A3ஓட அவுட்புட் வந்து ஸ்டார்ட் பி புஷ் பட்டனோட இன்புட்டுக்கு போகுது. ஸ்டார்ட் பியோட இன்புட். ஸ்டார்ட் பியோட இன்புட்டுக்கு வருது. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பியோட அவுட்புட் வந்து பி ஃபேஸோட இன்புட்டோட கனெக்ட் ஆகுது. பியோட இன்புட், ஸ்டார்ட் பியோட அவுட்புட் வந்து பியோட இன்புட் இங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பிக்கு பேரலா நம்ம ஒரு சீலிங் கான்டாக்ட் போடுறோம், அதான் B4. ஓகே, B4ஓட இன்புட்டும் ஸ்டார்ட் பியோட இன்புட்டும், அதே மாதிரி ஸ்டார்ட் பியோட அவுட்புட்டும் B4ஓட அவுட்புட்டும். ஸோ சீலிங் கான்டாக்ட். ஸ்டார்ட் பி வந்து B4. இதுதான் B4. இந்த இன்புட்டு B4ஓட அவுட்புட்டையும் ஸ்டார்ட் பி புஷ் பட்டனோட அவுட்புட்டையும் இந்த கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அடுத்தது ஏ காயிலோட இன்புட் எங்க வருது? சி காயிலோட இன்புட்டுக்கு வருது. இந்த வயர் ஏ காயிலோட இன்புட் வந்து சி காயிலோட இன்புட்டுக்கு. ஏ காயிலோட இன்புட் வந்து சி காயிலோட இன்புட்டுக்கு வருது. நெக்ஸ்ட் பி ஃபேஸ். ஸோ இங்க இருக்கு பி ஃபேஸ் டைரக்டா எங்க வருது? ஸ்டாப் புஷ் பட்டனோட இன்புட்டுக்கு வருது. அப்போ பி ஃபேஸ் வந்து இது ஸ்டாப் புஷ் பட்டனோட இன்புட். பி ஃபேஸ் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாப்போட அவுட்புட் எங்க போகுது? சியோட அவுட்புட்டுக்கு போகுது. ஸ்டாப்போட அவுட்புட் வந்து சியோட அவுட்புட்னா இங்க. இந்த கனெக்ஷன். நெக்ஸ்ட் சியோட அவுட்புட் பியோட அவுட்புட்டோட கனெக்ட் ஆகுது. இந்த கனெக்ஷன்.
நெக்ஸ்ட் பியோட அவுட்புட் ஏயோட அவுட்புட்டோட கனெக்ட் ஆகுது. அவ்வளோதான். நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பவர் சர்க்யூட் கனெக்ஷன்ஸ். ஓகே, பவர் சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் ட்ரெயின் ஆனது ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆர் ஃபேஸ் எங்கே வருது? B1ஓட இன்புட்டுக்கு வருது. ஆர் ஃபேஸ் B1ஓட இன்புட் தான் இங்கே இருக்கு. இது எதோட கனெக்ட் ஆகுதான்? ஆர் ஃபேஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஒய் ஃபேஸ் வந்து B2ஓட இன்புட். இது ஒய் ஃபேஸ் இங்கே. நெக்ஸ்ட் பி ஃபேஸ் வந்து B3ஓட இன்புட். B3 இங்கே இருக்கு. இதில் ரிமைனிங் உள்ள பி ஃபேஸ். ஓகே, அப்போ B1ஓட அவுட்புட் வந்து C1ஓட இன்புட்டோட ஜாயின் ஆகுது. B1ஓட அவுட்புட் C1ஓட இன்புட். B1ஓட அவுட்புட் C1ஓட இன்புட் இந்த கனெக்ஷன். நெக்ஸ்ட் B2ஓட அவுட்புட் C2ஓட இன்புட். B2ஓட அவுட்புட் C2ஓட இன்புட். B3ஓட அவுட்புட் C3ஓட இன்புட். B3ஓட அவுட்புட் C3ஓட இன்புட். ஓகே, வேற C1ஓட அவுட்புட் எங்க வருது? A1க்கு வருது. கரெக்டா? C1ஓட அவுட்புட் A1. இந்த A1 B1 C1 A2 B2 C2 இதெல்லாம் என்னது? இட் இஸ் இன் மோட்டார் டெர்மினல். ஓகே, மோட்டார் டெர்மினல் இருக்கக்கூடிய டெல்டா கனெக்ஷன்ஸ் தான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இந்த A1 B1 C1 A2 B2 C2 வந்து கான்டாக்ட்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளது? மோட்டார் டெர்மினல்ஸ் உள்ளது. அப்போ C1ஓட அவுட்புட் எங்க வருது? A1ங்கிற மோட்டார் டெர்மினலுக்கு வருது. C1ஓட இது வந்து A1ஓட மோட்டார் டெர்மினலுக்கு வருது. A1 மீன்ஸ் மோட்டார் டெர்மினல் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் C2ஓட அவுட்புட் வந்து B1க்கு. C2ஓட அவுட்புட் இங்க இருக்கு. இது வந்து எங்க வருது? B1க்கு வருது. B1 இங்க. நெக்ஸ்ட் C3ஓட அவுட்புட் வந்து C1க்கு. C3ஓட அவுட்புட் வந்து C1 இங்க இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெல்டா கனெக்ஷன் A1 and B2. ஓகே, A1 and B2. நெக்ஸ்ட் B1 and C2. B1 and C2. ஃபைனலாக C1 and A2. C1 and A2 இந்த கனெக்ஷன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம பவர் சர்க்யூட் கனெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறோம்னு புரிஞ்சதுலப்பா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் பேசிங் ப்ரிவென்டரில் கண்ட்ரோல் சர்க்யூட் கொடுத்தோம், அடுத்தது பவர் சர்க்யூட் கொடுத்தோம். இது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, ஸோ இதில் ரெண்டு ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்கு. கரெக்டாக? அப்போ ஸ்டார்ட் ஏ புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஏ காயில் எனர்ஜைஸ் ஆகும். ஏ காயில் எனர்ஜைஸ் ஆகும்போது A4 க்ளோஸ்ட் ஆகும். A4 க்ளோஸ்ட் ஆகும். அட் த சேம் டைம் A3யும் க்ளோஸ்ட் ஆகும். அப்போ A3 க்ளோஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பி ஸ்டார்ட் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் A3 க்ளோஸ்டுங்கிறதுனால A3 ஸ்டார்ட் பி வழியாக பி காயில் எனர்ஜைஸ் ஆகும். அப்போ B4 இந்த B4 சீலிங் காண்டி க்ளோஸ்ட் ஆகும். அட் த சேம் டைம் பவர் சர்க்யூட்ல B1 B2 B3 க்ளோஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இது ஸ்டாப் புஷ் பட்டன். கரெக்டா? அப்போ பி ஃபேஸ்ங்கிறது ஸ்டாப் புஷ் பட்டன் வழியாக வந்து சியோட கனெக்ட் ஆகும். ஓகே, சி காயிலோட கனெக்ட் ஆகுது. அப்போ சி காயிலும் எனர்ஜைஸ் ஆகும். கரெக்டா? அப்போ C1 C2 C3 இந்த பவர் சர்க்யூட் கான்டாக்ட்ஸும் க்ளோஸ்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து சப்போஸ் வந்து சிங்கிள் ஃபேஸ் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, இப்போ இந்த ஆர் ஃபேஸை கட் பண்ணுறோம். கண்ட்ரோல் சர்க்யூட்ல உள்ள ஆர் ஃபேஸ் வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏ காயில் என்ன ஆகும்? டி எனர்ஜைஸ் ஆயிரும். கரெக்டா? ஸோ ஏ காயில் டி எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா A4 ஓப்பன், அட் த சேம் டைம் A3 ஓப்பன். A3 ஓப்பன் ஆட்டோமேட்டிக்காக பி காயில் டி எனர்ஜைஸ் ஆயிரும். பி காயில் டி எனர்ஜைஸ்னா பவர் சர்க்யூட்ல B1 B2 B3 இந்த மூணுமே ஓப்பன் ஆயிரும். ஸோ மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். இதே இது நம்ம ஒய் ஃபேஸ் கட் ஆயிருச்சு. இந்த ஒய் ஃபேஸ் கட் ஆயிருச்சு அப்படின்னா பி காயில் கரெக்டாக பி காயில் போகக்கூடிய சப்ளை வந்து கட் ஆயிரும். அப்பவும் என்ன நடக்கும்? B1 B2 B3 இந்த மூணு கான்டாக்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். அட் த சேம் டைம் பி ஃபேஸ், ஸோ பி ஃபேஸ் இப்போ கட் ஆயிருச்சு அப்படின்னா சி காயிலுக்கு சப்ளையே போகாது. ஓகே, நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா காயிலுமே இந்த பி ஃபேஸோட தான் இன்னும் ரெண்டு கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பி ஃபேஸ் கட் ஆயிருச்சு அப்படின்னா சி காயில் வந்து என்ன ஆகும்? டி எனர்ஜைஸ் ஆயிரும். அட் த சேம் டைம் பி காயிலும் டி எனர்ஜைஸ் ஆயிரும். அப்போ B1 B2 B3 ஓப்பன், C1 C2 C3 ஓப்பன். ஸோ எல்லா கான்டாக்டுமே ஓப்பன் ஆயிரும். அப்பவும் என்னது? மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும். அப்போ இந்த மூணு ஃபேஸ்ல ஏதாவது ஒரு ஃபேஸ் கட் ஆனாலுமே இந்த கான்டாக்ட் வந்து மாறுறதுனால மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான்.
ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க, இது வந்து சிங்கிள் ஃபேஸிங் ப்ரௌண்டரோட கண்ட்ரோல் சர்க்யூட் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேயா, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 கான்டாக்டர்ஸ் இருக்குது. இது வந்து ஏ கான்டாக்டர், பி கான்டாக்டர், சி கான்டாக்டர். ஸோ 2 ஸ்டார்ட் புஷ் பட்டன்ஸ் இருக்குது. ஓகேயா, ஸோ இது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் 1, இது ஸ்டார்ட் ஏன்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ஸோ அப்போ இதை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏ கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகும். இது வந்து ஸ்டார்ட் பி அப்படின்னா இந்த கான்டாக்டர், இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பி கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம சர்க்யூட் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் பாருங்கள், ஸோ ஏ கான்டாக்டர் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம் இது வந்து ஏ கான்டாக்டர். ஓகேயா, அப்போது இந்த ஸ்டார்ட் ஏவை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும், ஏ கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகும். அப்போது அதே மாதிரி இதில் வந்து என்னென்னா ஸ்டார்ட் பி, அப்போது இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பி கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகும். சிக்கு வந்து டேரெக்டாக கண்ட்ரோல் சர்க்யூட்டில் வந்து பி ஃபேஸ் வழியாக கொடுத்துருக்கோம். ஸ்டாப் புஷ் பட்டனுங்கிறது நார்மலி க்ளோஸ்ட், அப்போ டேரெக்டாக இது வழியாக வந்து சியில் க்ளோஸ்ட் ஆகும். ஓகேயா, ஸோ இதான் என்னென்னா கண்ட்ரோல் சர்க்யூட்டு. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோட்டர் ஆன் பண்ணி, ஸோ 3 ஃபேஸுமே கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். மோட்டர் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபேஸை எடுக்கும்போது மோட்டர் எப்படி ஸ்டாப் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஓகேயா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், சிங்கிள் ஃபேஸ் ப்ரௌண்டரில் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், மெயின் வந்து ஆன் பண்ணோம். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட் மெயின் ஆன் பண்ணிக்கோங்க. மெயின் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஸ்டார்ட் ஏ, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பி ப்ரெஸ் பண்ணோடனே மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேயா, ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்குது. ஸோ ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இது வந்து நார்மல் கண்டிஷன். ஓகேயா, ஸோ இப்போது ஏதாவது வந்து மோட்டர் ஆஃப் ஆகிறது பாருங்கள். மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸிங் பார்ப்போம். ஓகே, அப்போ ஏதாவது 3 ஃபேஸ் இருக்குது. டெர்மினல் பாயிண்ட்ஸை பாருங்கள், ஆர், ஒய், பி. ஓகே, 3 ஃபேஸ் இருக்குது. இப்போது கண்ட்ரோல் சர்க்யூட்டில் உள்ள ஏதாவது ஒரு ஃபேஸை நம்ம கட் பண்ணுறோம். அப்போ மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதான சிங்கிள் ஃபேஸிங் ப்ரௌண்டர்னா ஏதாவது ஒரு ஃபேஸ் கட் ஆகும்போது மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகணும். ஓகேயா, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு திரும்ப ஸ்டார்ட் ஏ புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம் அண்ட் ஸ்டார்ட் பி புஷ் பண்ணோடனே மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து 3 ஃபேஸ் இருக்குது, ஆர், ஒய், பி. ஸோ இதில் கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு போகக்கூடிய ஏதாவது ஒரு ஃபேஸை வந்து நம்ம இப்போ கட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஃபேஸை கட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ஆர் ஃபேஸை எடுத்தோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மோட்டர் வந்து அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஆர் ஃபேஸை கட் பண்ணோம், மோட்டர் வந்து சிங்கிள் ஃபேஸிங்னால ஒரு ஃபேஸ் கட் ஆகிறதுனால என்ன ஆயிடுச்சு, இப்போது ஸ்டாப் ஆயிடுச்சு.